ஓம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு திதிகளின் அதிதேவதைகள். இதுக்கு முன்னாடி திதினா என்னன்னு பார்த்தோம். அதாவது 360 பாகை கொண்ட ஒரு பகுதியில் அதை கிட்டத்தட்ட 30 பாகமாக பிரித்தாங்க. 30 பாகமாக பிரிக்கும்போது 12 பாகை கொண்ட ஒரு பாதையில் சூரியனிலிருந்து சந்திரன் பயணம் மேற்கொள்ளும்போது ஒவ்வொரு 12 பாகைக்கும் ஒவ்வொரு பெயரை கொடுத்தாங்க. அதுதான் திதி. அப்போது பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் 15 திதிகள், மறுபடியும் பிரதமையிலேருந்து ஆரம்பித்து 15வது திதி பௌர்ணமி, இப்படின்ற விதத்தில் நம்ம பார்த்தோம். இப்போது நேரடியாக நம்ம திதிகளினுடைய தேவதைகள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது திதியான பிரதமை. இந்த பிரதமை திதிக்கு அதிதேவதை அக்னி பகவான். துவிதியை திதி. இந்த திதிக்கு துவஷ்டானா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி உருவத்தை கொடுப்பாராம் இவர். நம்ம பிற்பகுதியில் கரு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இந்த திதி தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால தான் நான் இந்த இடத்துல இந்த துவிதியை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. துவிதியை திதியில் யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்க துவஷ்டா அதிதேவதை ஆவாங்க. அடுத்தது திருத்தியை பார்வதி. சதுர்த்திக்கு நம்ம நல்லாவே தெரியும் கணபதி. ஏன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுக்ல பட்சத்தில் சதுர்த்தி திதியை தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். அடுத்தது பஞ்சமி திதிக்கு நாகராஜன், அவர் தான் அதிதேவதையாக வருவார். சர்ப்பம். சஷ்டிக்கு நம்ம நல்லா தெரியும் முருகப்பெருமான். சப்தமி சூரிய பகவான். அஷ்டமி சிவபெருமான். நவமி துர்க்கை அம்மன். தசமி ஆதிசேஷன். ஏகாதசி தர்ம தேவதை. துவாதசி விஷ்ணு பகவான். திரியோதசி மன்மதன். இந்த சதுர்த்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலிபுருஷன். சதுர்தசிக்கு கலிபுருஷன். பௌர்ணமிக்கு சந்திர பகவான் திதியாக வந்துடுவார். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம 30வது திதியான அமாவாசை திதி, பித்ரு தேவதை. இந்த அமாவாசை திதியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் ரொம்ப முக்கியமான இந்த புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை, மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளில் கடற்கரையிலையோ இல்லை குளக்கரையிலையோ போயிட்டு தன்னுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அவங்க பசங்க எல்லாமே அந்த பித்ரு கடனை தீர்த்தாங்க. இது ஒரு பெரிய டாபிக். இது அமாவாசை திதி நம்ம தனியாக எடுத்து பார்ப்போம். நம்ம எந்தெந்த திதிக்கு எந்தெந்த அதிதேவதைகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ஜோதிடம் அடிப்படையாக பயில்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஏதாச்சும் எந்தெந்த திதியில் பிறந்தீங்கன்னா உங்களுடைய அதிதேவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்த தலைப்பில் அடுத்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். சதுர்த்தி திதியில் தான்